அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது மாசத்தோட திங்கட்கிழமை, வாரத்தோட திங்கட்கிழமை. இது எல்லா ராசிக்கும் நல்ல பலன் தர விதமா இருக்கணும். இப்போ இந்த வீடியோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 6 ராசிக்கு உண்டான ராசி பலன்கள் நவம்பர் மாத பலன்கள் போட்டிருக்கு. அதாவது மேஷத்திலிருந்து கன்னி வரைக்கும். அதுக்கு மேலே இருக்கிற ராசிகளுக்கு தேவைப்படுறவங்களுக்கு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை பாருங்க. முழுசா பார்த்துட்டு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கு உண்டான பலன்களை நாளைக்கு போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதாவது இன்னைக்கு மாலையில் வந்துடும். இல்லைன்னா அது அப்படியே ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போது இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில புதிய விஷயங்களை செய்கிறதுக்கும் எங்களுக்கு உந்துதலாக இருக்கும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். நல்ல சந்தோஷமாக இந்த நாள் அமைய எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 3/11/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா துவாதசி திதி காலை 5:03 வரைக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திரியோதசி திதி. அப்போது நாள் முழுக்க திரியோதசி திதியாக தான் இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பகல் 3 மணி வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகம். சுப காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். பிரதோஷமும் இருக்குது. சோமவார விரதமும் இருக்குது. இதை நல்லாவே நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. சூரிய உதயம் காலையில் 6:03 சூரியன் மறைவு மாலை 5:41 இருக்குது. நல்ல நேரம் எடுத்துட்டிங்கன்னா காலையில் 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்திலையும் சரி, ரேவதி நட்சத்திரத்திலையும் சரி, எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் தான். குறிப்பாக சொல்லணும்னா பூ முடிக்க, சீமந்தம், மஞ்சள் நீராட்டு விழா, பெயர் வைக்க, கோபுரம் கட்டுறதுக்கு, குளம் கிணறு வெட்ட, காது குத்த, கல்வி தூங்க, திருமணம், அதே நேரத்தில் நிச்சயதார்த்தம், பயணங்கள் மேற்கொள்ள, நோயாளிகளை மருந்துண்ண ஏற்றது. திரியோதசியும் பொறுத்தளவுக்கு வெகு நாட்களாக குறிப்பாக சொல்லணும்னா திருமணம், மஞ்சள் நீராட்டு விழா, அதே மாதிரி படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு நகை வாங்கிறது, பயிற்சி கற்றுக்கிறதுலாம் நல்லது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு மறதி, ரிஷப ராசிக்கு அசதி, மிதுன ராசிக்கு புகழ், கடக ராசிக்கு சிந்தனை, சிம்ம ராசிக்கு அமைதி, கன்னி ராசிக்கு கவலை, துலாம் ராசிக்கு உதவி, விருச்சிக ராசிக்கு வெற்றி, தனுசு ராசிக்கு ஆரோக்கியம், மகர ராசிக்கு நிதானம், கும்ப ராசிக்கு அலைச்சல், மீன ராசிக்கு அனுகூலம். இது எல்லாமே கிரகங்களையும் வச்சு பொதுவாக சொல்லப்படுற ஒற்றை வார்த்தை பலன். இதை பயன்படுத்திக்கிறது நல்லது. சுறுசுறுப்பாக நாளை கொண்டு போங்க. இப்போ ராசி பலனுக்கு போவோம். ராசி பலனை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கலவையான நாளாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட எண்ணங்கள், குழப்பங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. சில தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் ஏற்படலாம். இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி, யோசித்து எடுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க. வீடு கட்டுறது, வீட்டை சரி பண்ணுறது, புனரமைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது ரொம்பவே கவனம். சின்னதாக கை வச்சிங்கன்னா அது பெருசாக இழுத்து விட்டுரும். அதனால் யோசித்து செய்கிறது நல்லது. மன நிம்மதி குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பசங்களால் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். விட்டு கொடுத்து போகிறதும், குடும்பத்துக்குள்ள உறவுகளுக்குள்ள அனுசரித்து போகிறதும் நல்லது. அது மூலிமா சில பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள், குறிப்பாக சொல்லணும்னா பெற்றோர் இல்லைனா கூட பிறந்தவங்க மூலிமா சின்ன சின்ன உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் செலவுகள் தான் ஆகும். பலன் அந்த அளவுக்கு இருக்காது. கவனமாக இன்றைக்கி சூழ்நிலைகளை பார்த்து கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நாளை வேலையில் கூட வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், அவங்க நினைக்கிறது ஒன்று, நீங்கள் நினைக்கிறது ஒன்று, செய்கிறதுக்குள்ளே போட்டிக்கு போட்டி ஆகிற மாதிரி இருக்கும். வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே ப்ரெஷர் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். யாரோட ஆதரவும் இல்லை. உங்களோட பதட்டத்தினாலையும் கவனக்குறைவுனாலையும் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது.
கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட உங்களோட உணர்வுகள வெளிப்படையா பகிர்ந்து கொள்றது நல்லது. அதாவது மனசுல இருக்கிற விஷயங்கள பொறுமையா எடுத்து சொல்ல வேண்டியது அவசியம். தேவையில்லாத கோவமோ, எரிச்சலோ உங்களோட பாதுகாப்பு இல்லாத உணர்வையும், பயம் உணர்வையும் தொணக்கிட்ட கோவமா காட்டி தேவையில்லாம உறவ கெடுத்துக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியம். சில பிரச்சனைகள் எழலாம், வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்படலாம். மன நிம்மதி குறையிற மாதிரி இருக்கு. விட்டு குடுத்து போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட பதட்டமும், அஜாக்கிரதையும் நெறைய இருக்கு. அதனால பண இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. அத கவனமா பணத்த கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் பணம் விஷயத்துல ரொம்பவே கவனம். ஏன்னா, எதிர்பார்த்து அதிகமா வரும் லாபம்னு ஏமாறாதீங்க. அ பணம் ஒவ்வொரு விஷயத்துல செலவு செய்யும்போதும், அது கவனமா செஞ்சீங்கன்னா நல்லது. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு ஆரோக்கியத்துல சரியா இல்ல. நீங்க உங்க மனசுக்குள்ளேயே ஒரு பதட்டமும், குழப்பமும் தட தடன்னு லோ பிரஷர் மாதிரி ஆக வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்ய வேண்டிய வாய்ப்பு இருக்கு. கவனமா ஆரோக்கியத்துல இருக்க வேண்டியது அவசியம். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட நேரம் காலை 10 மணிலிருந்து 11 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு மனைவியா இருக்கு. பொறுமையா, நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செஞ்சீங்கன்னா, பாதிப்புகள் அதிகம் இல்லாம அமைதியா நாள கொண்டு போகலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. அ திருப்தியான மனநிலை. நேத்தோட இன்னைக்கு இன்னமும் உற்சாகமா உங்களோட செயல்கள்ல நல்லா இருக்கும். நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல நல்ல ஒரு அ அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அது உங்களுக்கு அதிகமான தன்னம்பிக்கையும், உறுதியும் ஏற்படுத்தி, நாள் முழுக்க நம்பிக்கையோட இருப்பீங்க. இந்த அணுகுமுறை பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு வெற்றியை பெற்று தர விதமா இருக்கும். இன்னைக்கு உங்க மனசும், புத்தியும் தெளிவு, மகிழ்ச்சி இருக்கு, உற்சாகம் இருக்கு. இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாவும், அனுகூலமாவும் அமையும். குடும்பத்தோட நல்ல ஒரு சந்தோஷம் தரக்கூடிய நாளா தான் இருக்கு. உறவினர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். வியாபாரத்துல புதிய நபரோட அறிமுகம் பார்த்தீங்கன்னா, லாபம் எப்படி பெருக்கிறதுக்குன்னு திட்டங்கள் தீட்டுவீங்க. அத செய்யவும், செயல்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தோட பயணம் போறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். பிளான் பண்றதுக்காவது செய்வீங்க. குடும்பத்தில சுப செலவுகள் ஏற்படும். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. ரிஷப ராசிய பொறுத்தளவுக்கு மனதிற்கு இனிய ஒரு நாளா தான் இன்னைக்கு இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள். உங்களோட வேலைகள உற்சாகமாவும், ஈஸியாவும் செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட செயல்பாடு தொழில்லயும் சரி, வேலையிலயும் சரி நல்ல ஒரு வளர்ச்சிக்குரியதா இருக்கு. நீங்க இன்னைக்கு உங்களோட திறமைகளையும், செயல்திறனையும் சரியா மேம்படுத்தி, பயனுள்ள வகையில பயன்படுத்திக்கிட்டு, நாள்ல உங்களோட வளர்ச்சிக்காக கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. நீங்க செய்ற வேலைகளுக்கு நல்ல அங்கீகாரம், அதாவது பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உங்களோட எதிர்காலத்துக்குள்ள பதவி உயர்வுக்கோ, ஊதிய உயர்வுக்கோ ரொம்பவே உதவியா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு நாள் முழுக்க இனிமை தான். அது எப்படியாவது நீங்க ஜாலியா 2 பேரும் ஒண்ணா இருப்பீங்க. வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விசேஷங்கள்ல கலந்துக்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட நல்ல உணர்வுகள பகிர்ந்துக்கிட்டு, ஜாலியாவே நாள் முழுக்க இருக்கலாம். குடும்பத்தோட நல்லா டைம் பாஸ் பண்ண வேண்டிய நாளா இருக்கு. ஜாலியா எந்த ஒரு விஷயத்தையும் அ மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, நாள் குடும்பத்தில சந்தோஷத்த ரெட்டிப்பாக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்கு. உங்களோட கடின உழைப்பும், இல்ல நீங்க செஞ்ச வேலைக்காக அட்வான்ஸா இல்லன்னா கிஃப்ட்டா ஒரு சில பணம் வரவு இருக்கும். அது உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. நீண்ட நாளா எதிர்பார்த்த தனவரவும் சரி, கடனும் சரி உங்களுக்கு ரொம்பவே சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பா இன்னைக்கு அமையும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்ல. உங்ககிட்ட காலையிலேருந்து நீங்க இருக்கிற மகிழ்ச்சி காரணமா ஆரோக்கியத்தில சிறப்பாவே இருப்பீங்க. குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி ரிஷபராசி இன்னைக்கு நிறைவான நாளா தான் இருக்கும். எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட நேரம் பகல் 1 மணிலிருந்து 2 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு தங்கையா இருக்கு. ரிஷபராசிக்கு ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு நீங்க கத்துக்கக்கூடிய விஷயமாவும் நல்ல ஒரு பலன் தர விதமா தான் நாள் முழுக்க இருக்கு. ஜாலியாவே இருங்க. எத பத்தியும் யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு உங்களுக்கும் சரி, நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. வேலையிலயும், தொழில்லயும் எதிர்பார்த்த லாபமும், முன்னேற்றமும் நல்லா தெரியும். உங்களோட செயல்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள், குறிப்பா சொல்லணும்னா பின்விளைவுகள் நல்லா இருக்கும். சிறப்பான நாள். இன்னைக்கு நாள முழுக்க நீங்க புத்திசாலித்தனமா செயல்பட்டு
எல்லா விஷயத்திலயும் வெற்றி பெற்று தரக்கூடிய நாளா இருக்கு. உங்களோட நாள பொறுத்தளவுக்கு இன்னைக்கு யாரோட ப்ரெஷரோ, டென்ஷனோ இருக்காது. உங்களோட சுதந்திரமான கண்ணோட்டம் எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு நல்லாவே உதவியா இருக்கும். நீங்க உங்களோட சுய சிந்தனை மூலியமா எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும். ஆ வீட்டுக்குள்ள குடும்பத்துல சுப செய்திகள் கிடைக்கும். அது மகிழ்ச்சிய ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. பசங்க பொறுப்போட நடந்துக்கிறதும், பெரிய மனிதர்களோட அன்ப ஆதரவு பெறதும், இன்னைக்கு நாள் உங்களுக்கு சிறப்பான விதத்துல இருக்கு. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழலாம். அதே நேரங்கள்ல நல்ல ஒரு செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல வெற்றி பெற்று, நல்ல ஒரு நாள் முழுக்க உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு பயனுள்ளதா அமைச்சுக்கலாம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கூடுதலான வேலைகள், பொறுப்புகள் வழங்கப்படும். அதுல நீங்க மும்முரமா இருப்பீங்க. ஆனா, நீங்க செய்ற வேலைகளுக்கு நல்ல ஒரு செயல்திறன் மூலியமாவும், உறுதி மூலியமாவும் நல்ல ஒரு பலன் கிடைக்கிற விதமா தான் இருக்கும். உங்களோட பிரஷர் வித்ஸ்டாண்டிங்க பார்த்துட்டு, உங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புக்கு இன்னைக்கு அடிக்கல் நாட்டுற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பணமும் சரி, கிஃப்ட்டோ சரி இன்னைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு ரொமான்டிக்கான நாளா தான் இருக்கும். எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆ முடிஞ்ச அளவுக்கு தொணைய வெளியில கூட்டு போங்க. திருமணம் மற்றும் சுபகாரிய விசேஷங்கள்ல கலந்துக்கிறனால 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு மனசு விட்டு பேசுற மாதிரி இருக்கும். சோஷியலா பழகக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இனிமையான தருணங்களையும் சரி, 2 பேருக்குள்ளயும் பரஸ்பர புரிதலும், அன்னுனியமும் அதிகமாகறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு சிறப்பா தான் இருக்கும். அதிக அளவுல சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிக அளவுல பண வரவும் நல்லா தான் இருக்கு. தொழில்ல, வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும். வேலையில பார்த்தீங்கன்னா, ஊக்கத்தொகை மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது எல்லாமே நீங்க எதிர்பார்க்காத ஒண்ணா தான் இருக்கும். அது உங்களோட சேமிப்புக்கு ரொம்பவே உந்ததா இருக்கும். அ எதிர்காலம் சம்பந்தமா, பணம் சம்பந்தமா இன்னைக்கு நீங்க முடிவெடுக்கிறது நல்லது. அதிக அளவுல சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கேஷுவலா மகிழ்ச்சியா நாள கொண்டு போற மாரி தான் இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற உற்சாகம், மகிழ்ச்சி, உறுதி எல்லாமே நாள உங்களுக்கு சிறப்பானதா ஆக்கித் தரும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 1, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல், அதிர்ஷ்ட நேரம் 11லிருந்து 12 மணி வரை பகல். அதிர்ஷ்ட உறவு பார்த்தீங்கன்னா தோழர், நண்பர்கள் கூட இன்னைக்கு ஜாலியா, மகிழ்ச்சியா கொண்டாடக்கூடிய நாளா தான் இருக்கும். எத பத்தியும் கவலைப்படாம உங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். காரணம், வீட்டுக்குள்ள பொறுப்புகள் அதிகமா இருக்கு. செய்ய வேண்டிய செயல்கள், காரியங்கள் அதிகமா இருக்கு. வீட்ல தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். சில பேரால சூழ்நிலைகள் உங்களுக்கு எரிச்சல் அடையிற மாதிரியும், கோபத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. எல்லா விஷயத்தையும் பொறுமையா கையாண்டு, அ நாள கொண்டு போறது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வதந்திகள்லாம் பார்த்துட்டு, அதுக்கேத்த மாதிரி ரியாக்ட் பண்ணாதீங்க. வதந்திகள நம்பாதீங்க. எல்லாரு கூடயும் இன்னைக்கு எதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்றது நல்லது. அது வேலை செய்ற இடமா இருக்கட்டும், குடும்பத்திலயா இருக்கட்டும், கவனமா பார்த்து நடந்துக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தொணக்கூடியோ, பெற்றோர் கூடயோ, கூட பிறந்தவங்களோடயோ ஏற்படலாம். ஆரோக்கியமா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்திலயும் நிதானத்தோட செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. மனச ஒருநிலைப்படுத்தி கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பெருசா டென்ஷன் ஆகாதீங்க. கேஷுவலா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். எந்த ஒரு சுபகாரிய முயற்சிகள்லயும் தடைகள் இருக்கோ, அதுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சாதகமான பலன்கள் காண ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி இருக்கு. உங்க மனசுல அ ஏகப்பட்ட குழப்பங்களும், பதட்டமும் இருக்கு. அதே நேரங்கள்ல எந்த ஒரு காரியம் செய்யும்போது அதிர்ஷ்டத்த நம்பாதீங்க. உங்களோட முயற்சிகள்ல நம்பிக்கை வச்சு அத செஞ்சு முடிக்க வேண்டியது தான் அவசியம். அ அடுத்தவங்கள நம்பி யாரையும் செயல்ல இறங்காதீங்க. அது நட்டாத்துல விட்டா மாதிரி இருக்கும். கவனமா உங்களோட வேலைகள திட்டமிட்டு தவறுகள் இல்லாம செஞ்சாலே போதும். நாள் பிரச்சனை இல்லாம போகும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே குழப்பங்கள், பொறுப்புகள் காரணமா நெறைய விஷயங்கள் செய்ற மாதிரி இருக்கு. விஷயமாவும் பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் தொணக்கிட்ட கொண்டு போய் கோவமாவும், வார்த்தைகள்ல வன்மத்தையும் காட்டுற மாதிரி இருக்கும். அதனால 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத வாக்குவாதமும், கருத்து வேறுபாடும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அத தவிர்க்க முயற்சி செய்யுங்க. துணைக்கிட்ட ஓப்பனா மனசு விட்டு பேசினீங்கன்னா, பிரச்சனைகள குறைக்க வாய்ப்பு இருக்கு. கவனமா நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வரவு பார்த்தீங்கன்னா, ஆ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா, ஆ ச இன்னைக்கு நீங்க சம்பாதிக்கிற பணம் முழுக்க, முழுக்க குடும்பத்துக்கான செலவுக்கு போறா மாதிரி இருக்கு. தேவையில்லாத செலவுகள் தான் அதிகமா செய்றா மாதிரி இருக்கு. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறனால,
சேமிப்புக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கு. ஆனா, செலவுகள கட்டுப்படுத்தலைன்னா, இருக்கிற சேமிப்பும் கரையிற மாதிரி ஆயிடும். கவனமா இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்க மனசுல இருக்கிற பதட்டமும், பயமும் காரணமா ஆரோக்கியத்த பராமரிக்க முடியாது. சோம்பலும் சரி, மனசுக்குள்ள அசதியும் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போங்க. தேவைப்பட்டா மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அப்பாவா இருக்கு. கடக ராசிக்காரங்களுக்கு நிதானமும், பொறுமையும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலயும் தேவைப்பட நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி சிம்ம ராசி. இன்னைக்கு உங்கள நாள சொல்லவே வேண்டாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பின்னடைவு இருக்கத்தான் செய்யுது. நல்ல அதாவது என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும், அதுக்கு உண்டான பாராட்டோ, பேரோ இல்ல பணமோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அத கவனமா பார்த்து சூழ்நிலைகள பொறுமையா கையாள வேண்டிய அவசியமா இருக்கு. உங்ககிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பின்னடைவு இருக்கிறதுனால தன்னம்பிக்கை இல்லாம நாள கொண்டு போவீங்க. நாள் முழுக்க கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா, ஓரளவுக்கு சில பிரச்சனைகள தவிர்க்க வாய்ப்பு இருக்கு. மனசுக்குள்ள ஏதாவது தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் எழுப்பிட்டு இல்லாம, உங்கள நீங்களே பாசிட்டிவாவும், உங்க எண்ணங்கள் பாசிட்டிவாவும் வளர்த்துக்கிட்டு நாள கொண்டு போறது என்னது நல்லது. அதே மாதிரி எதிர்மறை எண்ணங்கள மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு, நாள பிரச்சனையாக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியம். வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல்ல ரொம்பவே கவனமா இருங்க. பயணங்கள தவிர்த்துட்டீங்கன்னா நல்லது. அதே நேரங்கள்ல பண விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அ வெளியில பேசும்போது, வேலை செய்ற இடத்துல பேசும்போது, வாக்குவாதங்கள் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்றவங்களோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். நீங்க பேச, அவங்க பேச மாறி மாறி வார்த்தைகளால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சீரான பலன்கள் கிடைக்கணும்னா எல்லாத்தையும் தவிர்த்துட்டு, உங்க வேலைய நீங்க செவனேன்னு பார்த்தீங்கன்னா நல்லது. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நல்லது. உங்களோட பதட்டத்தினால தவறுகள் ஏற்படாம வேலைகள்ல ரொம்பவே கவனமா இருந்தீங்கன்னா நல்லது. பிரச்சனை பண்ணிட்டு அப்புறம் வாழ்க்கையில பிரச்சனையாக்காம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட தேவையில்லாத வாக்குவாதத்தில ஈடுபடக்கூடிய ஒரு நாள். 2 பேருக்குள்ளேயும் தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சொல்ற வார்த்தைக்கு புரிஞ்சுக்கிற வார்த்தை ஒண்ணா இருக்கும். அ அதனால 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள், கருத்து மோதல்கள் ஏற்படலாம். இது பிரச்சனைகள் பெருசாகாம பார்த்துக்கிறதுக்கு, உட்கார்ந்து உங்களோட பிரச்சனைகள பேசி முடிக்கிறது நல்லது. தேவையில்லாத வார்த்தைகள விடாம பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு கையில வருமானம் இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, சரியான வகையில பணத்த செலவு செய்றதோ, இல்லன்னா பணத்த கையாள்றதோ, அதெல்லாம் இல்லன்னா, கண்டிப்பா பணத்த இழக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு காலையிலேருந்தே கையில பணம் வச்சுக்காம, கவனமா பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. செலவுகளையும் சரி கண்காணிச்சு, தேவையில்லாத செலவுகள தவிர்க்க வேண்டியது அவசியம். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு, தொலைச்சுட்டு, செலவு பண்ணிட்டு, விரயமாக்கிட்டு, அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வேலை அதிகமா இருக்கறனால, பதட்டம் அதிகமா இருக்கறனால, கால் வலி, உடல் வலி, முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வெடுங்க. தேவைப்பட்டா முதுகு வலிக்கு சிகிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். உங்களோட லக்கி எண் பார்த்தீங்கன்னா 4, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா பகல் 3 மணிலேருந்து 4 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அம்மாவா இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலயும் பொறுமையா, நிதானமா ஒதுங்கி போயிடுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்னைக்கு நீங்க புது பொலிவோடவும், உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியாவே இருப்பீங்க. நேத்துலேருந்தே உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கீங்க. எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆ நாளு முழுக்க நீங்க செய்ற விஷயங்கள் உங்களுக்கு எல்லா நல்ல பலனையும் ஏற்படுத்தி குடுக்கும். உறவுகளுக்குள்ளயும் சரி, நண்பர்கள் கூடயும் சரி, இன்னைக்கு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட எதிர்கால முன்னேற்றத்துல இன்னைக்கு நாள் முழுக்க கவனம் செலுத்தி, அதுல வெற்றியும் அடையக்கூடிய ஒரு நாள். நீங்க சாதிக்க வேணும்னு நெறைய விருப்பம் இருக்கு. அதற்காக உங்கள தொடர்ந்து மேம்படுத்திக்கிட்டும், உங்கள நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டும், உங்களோட செயல்கள சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. நீங்க செய்ற செயல்களுக்கும், காரியங்களுக்கும் நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கு. கூட பிறந்தவங்க மூலியமாவும், நண்பர்கள் மூலியமாவும் சுப செய்திகள் வந்து சேரும். எதிர்பாராத இடத்துலருந்து அ அ அவசர உதவி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்கும். வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வியாபார விஷயமா வெளியூர் பயணங்கள் போற மாதிரி இருக்கும். அது மூலியமா நல்ல ஒரு லாபமும், நல்ல ஒரு பலனும் தர விதமா தான் இருக்கு.
வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல சவால்கள் இருக்கு. ஆனாலும் உங்ககிட்ட இருக்கிற தைரியமும், உறுதியும் எல்லாத்தையும் வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். இது அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் பொறாமை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலாவும், மனசுக்கு நிறைவாவும் தான் நாள் இருக்கு. உங்களோட கம்யூனிகேஷன் அதாவது பேச்சு திறமை மூலியமா நீங்க வேலைகள்ல சாதிக்கக்கூடிய நாள். எதிர்கால வளர்ச்சிக்கு உங்களோட கம்யூனிகேஷனும், உங்களோட உழைப்பும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உந்துதலாவும் வழிவகுக்கிற மாதிரியும் இருக்கும். கவலைப்படாம ஜாலியா இன்னைக்கு நாள வேலையில செய்யலாம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2 பேருக்குள்ளயும் காதலோட இனிமை, அதாவது ரொமான்டிக்கான மூட்ல 2 பேரும் இருப்பீங்க. அ திருமண விசேஷங்கள்லயோ இல்லன்னா உ உறவினர்கள் விசேஷங்கள்ல கலந்துக்கிட்டு 2 பேரும் காதல வெளிப்படுத்தவும், ஒருவருக்கு ஒருவர் பொருத்தமான ஜோடியா விளங்குறதும் இன்னைக்கு 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு மனநிறைவை ஏற்படுத்தி குடுக்கும். சந்தோஷமா ஜாலியா கொண்டு போவீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. தொடக்கூட இனிமையான தருணங்கள் நெறையவே இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க பணத்த சிறப்பா, திறமையோட கையாளக்கூடிய ஒரு நாள். அதிக அளவுல தனவரவு இருக்கறனால, சேமிக்கிறதுக்கும் இன்னைக்கு நாள் ரொம்பவே உதவியா இருக்கும். பயனுள்ள வகையில சேமிச்சு எதிர்கால திட்டங்கள்ல முதலீடு செய்வீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி குடுக்கும். அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்க பக்கம் இருக்கு. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள எடுக்கலாம். இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவுக்கு எதிர்காலத்துல நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படாம நாள் முழுக்க கேஷுவலா கொண்டு போங்க. மத்தபடி எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு கிடையாது. அ கொஞ்சம் பதட்டம் மட்டும் குறைச்சிங்கன்னா, நாள் உங்களுக்கு இனிமையாவே போகும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 9, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட நேரம் காலை 7 மணி முதல் 8 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு சகோதரியா இருக்கு. நாள சிறப்பா ஜாலியா கொண்டாடுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கும் குறையில்லாத நாள் தான். இந்த 2, 3 நாளா கடந்த வாரங்கள்ல ரொம்பவே மன வருத்தத்தோட இருந்தீங்க. அது இப்போலாம் நிறைவாகி சந்தோஷமும், மகிழ்ச்சியும் கூடக்கூடிய வாரமா தான் நாளா தான் இருக்கு. இந்த வாரம் உங்களுக்கு மோரோவர் நல்லாவே போகும். அது உங்களுக்கு திருப்தியாவும், சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. இந்த கிரகநிலைகள பொறுத்த அளவுக்கு இந்த வாரம் சிறப்பான பலன்கள் உண்டு. ஆ நேத்தெல்லாம் பார்த்த தடைகள்லாம் இருந்து, இன்னைக்கு இதுக்கு மேல உங்களுக்கு சாதகமான முடிவுகள், சாதகமான பலனை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். குடும்பத்தில உறவினர்கள் வருகையால சந்தோஷம் கூடுற மாதிரி இருக்கு. பயணங்கள்ல புதிய நபர் அறிமுகமும், அவங்க மூலியமா ஆதாயங்களும் கிடைக்கலாம். உறவினர்கள் கூட இருந்த பகை எல்லாமே விலகி, ஒற்றுமை கூடக்கூடிய ஒரு நாளா இருக்கும். பழைய நண்பர்கள சந்திக்கவோ, இல்லன்னா காதலர்கள சந்திக்கவோ ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நாள். வியாபார விஷயமா நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். சிறப்பான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்கிற மாதிரி சில விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்குவீங்க. ஆஃபீஸ்ல ஒரு மீட்டிங் மாதிரி அதிலயும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு நீங்க சில மாற்றங்கள சந்திக்க நேரலாம். ஆனா, மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமா தான் மாறுபடும் சூழ்நிலைகள் இருக்கு. அத நீங்களே அதுக்கேத்த மாதிரி அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிட்டு, உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி குடுப்பீங்க. நாள்ல கொஞ்சம் மும்முரமா உங்களோட வேலைகள செய்யக்கூடிய நாள் தான். ஆனா, சிறப்பான பலன் கிடைக்கிற விதமா தான் உங்களோட செயல்பாடு இருக்கும். உற்சாகமா, மகிழ்ச்சியாவே உங்களோட வேலைகள செய்யுங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முக்கிய முடிவுகள கண்டிப்பாக எடுக்கலாம். காதலிக்கிறவங்க பொறுத்தளவுக்கு வீட்ல பேசி, அ வீட்டோட பர்மிஷன் வாங்கலாம். அதே நேரங்கள்ல கணவன், மனைவி அவங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகள எடுக்கலாம். சந்தோஷமா நேரங்கள கழிக்கிற மாதிரி இருக்கும். அ குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிப்பீங்க. தொணக்கூட இன்னமும் சிறப்பா சொல்லணும்னா, சிறப்பான நாளா 2 பேருக்குள்ளயும் மன நிறைவும், அ திருப்தியும் ஏற்படக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு நிதி நிலைமைய பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்கும். வரவு செலவும் இருந்தாலும், நல்ல ஒரு பலன் தர விதமா சேமிப்புகள் இருக்கு. அ அதிர்ஷ்டமும் உங்க பக்கம் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா, எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு இருக்கிறனால, பணத்த பயனுள்ள வகையில சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பணம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நாளை பயன்படுத்திக்கலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சிறப்பான ஆரோக்கியம். நாள் உங்களுடையதுன்னு ஜாலியா கொண்டு போங்க. எத பத்தியும் கவலைப்படாதீங்க. செய்ற செயல்கள், காரியங்கள்ல கொஞ்சம் மட்டும் கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கனாலே போதும். நாள் முழுக்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலமான பலனை கிடைக்கும். மெத்தனமா இல்லாம உற்சாகமா, மகிழ்ச்சியா, சிறப்பா உங்களோட வேலைகள, செயல்கள செய்றது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட நேரம் பகல் 12 மணிலேருந்து 1 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு மாமாவா இருக்கு. ஆ இந்த நாள உங்களுக்கு சிறப்பான விதமா கொண்டு போங்க.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு கொஞ்சம் மந்தமாவும், சுறுசுறுப்பு இல்லாமயும் ஏதோ ஒரு எண்ணங்கள் மனசுல போட்டு குழப்பிட்டு தான் இருக்கீங்க. உங்களோட வாழ்க்கையோட பொதுவான இலக்க நோக்கி நீங்க நகரக்கூடிய ஒரு நாள். முடிஞ்ச அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா உங்களோட செயல்கள கைவிடாம செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கும். உடல்நிலையில சின்ன சின்ன முதுகு வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதுனா கூட பொறந்தவங்களால குடும்பத்தில தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகள் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லது. அது சேமிப்பு கரைய வாய்ப்பா அமையும். வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட செலவுகள் இருக்கிறதுனால பணப்பற்றாக்குறை ஏற்படலாம். அதனால சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா, பணப்பற்றாக்குறைய சமாளிக்க முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கோவப்பட்டு, பதட்டப்பட்டு நாள கெடுத்துக்காதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கூட இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. விட்டு குடுத்து போனீங்கன்னா, அவங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருந்தாலும் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கும். அ உறவினர்கள் வருகையால சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். கவனமா, சுமூகமா நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ப்ரொஃபஷனலாவும், நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தோடையும் இன்னைக்கு வேலைகள செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கும். உங்களோட வேலைகள ஈஸியா முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. காலையிலேயே பிளான் பண்ணுங்க. உங்களோட மனசுல இருக்கிற பதட்டம், குழப்பத்தெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு, இன்னைக்கு உங்களோட டார்கெட் அடிக்கணும். நான் இன்னைக்கு சிறப்பா இருக்கணும்னு உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும் பயனுள்ள வகையில இந்த நாள் இருக்கும். பதட்டம் இல்லாம இருந்தா நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொமான்ஸுக்கு ஏத்த நாள் கிடையாது. எல்லா பிரச்சனைகளையும் வீட்லயும் தொணக்கிட்டேன்னா கொண்டாந்து கொட்ட போறீங்க. அதுல ஆ தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்படலாம். காதலிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. ஏகப்பட்ட பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சுமூகமா நாள கொண்டு போறதுக்கு மனசு விட்டு பேசுங்க. தொணக்கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள பண்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நிதி நிலைமை சிறப்பா இல்ல. கூடுதலான பணம் செலவுகளோ, சுமைகளோ இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே வெறுப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். பணத்த கவனமா கையாளுங்க. பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. வீண் விரயம் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. சந்தோஷமா இல்லனாலும் பரவால்ல. பணத்த தொலைச்சிட்டு வருத்தப்படாம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கனால கால்ல உடல் வலி ஏற்படலாம். உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா, அத தவிர்க்க முடியும். வாக்கிங் போங்க, ரிலாக்ஸா உங்கள வச்சுக்கங்க. மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பிடிச்ச விஷயங்கள செஞ்சுட்டு, நாள மகிழ்ச்சியா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 7, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, அதிர்ஷ்ட நேரம் மாலை 5 மணிலேருந்து 6 மணி வரை அதிர்ஷ்டமான உறவு நண்பரா இருக்காங்க. இன்னைக்கு நாள ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செஞ்சீங்கன்னா, பலன் உங்களுக்கு சாதகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு சில தடை, தாமதங்கள் தானா இருக்கும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும், அதில ஏதாவது ஒரு சிக்கலோ, பிரச்சனையோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இலக்குகள சிறப்பா பிளான் பண்ணுங்க. செய்ய வேண்டிய காரியங்கள பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா, அது ஓரளவுக்கு முடியறதுக்கு நல்லாவே இருக்கும். எந்த செயல்கள் செஞ்சாலும் கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமா போடுற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு வருத்தத்த ஏற்படுத்தலாம், இல்லன்னா வெறுப்ப ஏற்படுத்தலாம். அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய ஒரு நாளா இருந்தா தான், உங்களுக்கு முடிவுல வெற்றிகள் நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல வெற்றிகள் கிடைக்கும். எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் கவனமா செய்யுங்க. பொருளாதார விஷயத்துல நெருக்கடிகள் இருக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத வீட்டுக்கு ஏதாவது வாங்குறேன்னு ஆடம்பர செலவு பண்ணிட்டு பண நெருக்கடியில சிக்காதீங்க. எதுவும் வாங்காம நாள தள்ளி போறது நல்லது. ஆ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கும். தடைகள் முடிஞ்சு அத சாதகமான பலனும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மனச வருத்திக்காம கூலா நாள கொண்டு போங்க. மந்த நிலை இல்லாம சுறுசுறுப்பா உங்கள நாள வச்சுக்கிட்டு, உங்களையே நீங்க உற்சாகப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு அதிகமான வேலை இருக்கு. கடைசி வரைக்கும் விடாமுயற்சியும், தன்னம்பிக்கையோடையும், உறுதியோடையும் உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா, வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரங்கள்ல உங்களோட வேலைகள்ல மெத்தனமா தவறுகள் ஏற்படுற மாதிரி கவனம் இல்லாம, கவனக்குறைவோட வேலைகள செஞ்சு, வேலைகள பிரச்சனை ஏற்படுத்தாம பார்த்துக்கிறது நல்லது. வேலைகள்ல உங்க மேல இன்னைக்கு பழி சொல்ல பலர் தயாரா இருக்காங்க. அத சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் புத்திசாலித்தனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தொணக்கிட்ட கா அ எந்த ஒரு விஷயத்திலயும் ரொமான்டிக்கா இருக்காதீங்க. அது மகிழ்ச்சி இல்லாத ஒரு நாளா இருக்கு. எந்த ஒரு சுபகாரிய முயற்சிகளையும் அதாவது காதல் சம்பந்தமான பேச்சுவார்த்தையும் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஏன்னா, தேவையில்லாத வார்த்தைகள் பேசி பிரச்சனைகளாக வாய்ப்பு ரெடியா இருக்கு. தொணக்கிட்ட பேசும்போது கவனமா இருங்க. வார்த்தையில நிதானமா தேவை.
முடிஞ்ச அளவுக்கு துணைய விட்டு ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வீட்டு புனரமைப்பு செலவு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துல இத செஞ்சே ஆகணும்னு இறங்காதீங்க. இன்னைக்கு எதுவும் செய்யாம இருந்தீங்கன்னா, பணம் கொஞ்சம் தப்பிக்கும். இல்லன்னா கையில இருக்கிற சேமிப்பு கரையக்கூடிய நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. அது தேவையில்லாத வருத்தத்தையும், கவலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால சில குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் எழலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க வாக்கிங் போவீங்க. காலையில எந்திரிச்சு உடற்பயிற்சிலாம் செஞ்சீங்க. ஆரோக்கியத்த சிறப்பா வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க சுறுசுறுப்பா, உற்சாகமா இருந்தாலே நாள் உங்களுக்கு ஆரோக்கியமா கொண்டு போகலாம். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட நேரம் காலை 8 மணிலேருந்து 9 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு கூட பிறந்த சகோதரரா இருக்கு. தனுசு ராசிக்காரங்க நிதானமா எந்த விஷயத்த கையாண்டாலும் நல்ல பலன் கிடைக்கிற விதமா கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தடை, தாமதங்கள் எதுவும் கிடையாது. நீங்க பாட்டுக்கிட்டு கண்ண மூடிக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். நீங்க போற காரியங்கள், செய்ற காரியங்கள் எல்லாமே நல்ல பலனும், வளர்ச்சியும் ஏற்படுத்தி குடுக்கும். உங்களோட ஆற்றல நீங்களே உணரக்கூடிய ஒரு நாள். அது எல்லாமே பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு தகவல் தொடர்பு, அதாவது கம்யூனிகேஷன் சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அது உங்களுக்கு பேரையும், புகழையும் பெற்றுத்தர மாதிரி இருக்கு. இந்த பப்ளிக் மீட்டிங், அரசியல், இல்லன்னா ஆஃபீஸ் மீட்டிங்லலாம் நீங்க பேசுற விதம் அடுத்தவங்களுக்கு பிரமிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா, நீண்ட நாளா ஆசைகள் வச்சிருந்ததெல்லாம் நிறைவேறுற மாதிரி இருக்கும். வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும். சுப காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. கைகூடக்கூடிய ஒரு நாளா இருக்கு. மகர ராசிக்கு சிறப்பான நாள். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. செய்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். நண்பர்கள் கூட இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அது மனசுக்கு ரொம்பவே நிறைவா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட திறமை மூலியமா நீங்க வேலைகள்ல வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். உங்ககிட்ட இருக்கிற உறுதி, அதாவது வேலைகள்ல வெற்றி பெற வேணும்ன்ற உறுதி இன்னைக்கு நிறையவே இருக்கும். அது மூலியமா நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல நல்ல ஒரு கவனமா திட்டமிட்டு பிளான் பண்ணி செஞ்சு முடிச்சு, நல்ல ஒரு பேரும் பாராட்டும் எடுக்கக்கூடிய நாள். எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு சிலருக்கு, குறிப்பா வேலை வாய்ப்புக்கான ப அ அ செயல்பாடுல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பும் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, காதலுக்கு உகந்த நாள். ரொம்பவே ரொமான்டிக்கான நாளா இருக்கும். உங்களோட செயல்கள் மூலியமா உங்களோட துணைய திருப்திப்படுத்துற விதமா இருக்கும். பலன் தர விதமா சந்தோஷத்துக்கும் குறைவில்லாம, தொண கூட மகிழ்ச்சியா வெளியில போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதலையும், அந்யோன்யத்தையும் ஏற்படுத்தி குடுக்கும். ஜாலியா, மகிழ்ச்சியா குடும்பத்தோட விசேஷங்கள்ல கலந்துக்கும்போது மனநிறைவுக்கும் குறைவில்ல, சந்தோஷத்துக்கும் குறைவில்ல. இனிமையான தருணங்கள மகிழ்ச்சியா அனுபவிக்கக்கூடிய நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பா தான் இருக்கும். போதிய அளவு பணம் உங்ககிட்ட இருக்கு. செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கும். அதனால பண விஷயத்துல எந்த ஒரு கவலையும் வேண்டாம், வருத்தமும் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்துக்காகவும், குடும்ப சந்தோஷத்துக்காகவும் ஆ தேவையான செலவுகள் தான் செய்ற மாதிரி இருக்கு. அது நல்ல பலன் தரும் விதமா தான் இருக்கும். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கும், சேமிக்கிறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. கவலைப்படாம திட்டமிட்டு பிளான் பண்ணி சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நீங்க எல்லாரையும் அனுசரணையான மனநிலை காரணமா சந்தோஷமா வச்சுக்கிறனால நீங்களும் மகிழ்ச்சியாவே இருப்பீங்க. வெளியில ஜாலியா போறதுனாலயும் உற்சாகமும், மகிழ்ச்சியும் உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும். அது மூலியமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட நேரம் மாலை 4 மணிலேருந்து 5 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு மகனா இருக்கு. உங்களுக்கு மகன் மூலியமா நல்ல செய்தி சேரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகளும், நல்ல ஒரு செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் திடமாவும், அதிகமாவும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ வீட்டுக்குள்ள பசங்களாலயோ, இல்ல பெற்றோராலயோ மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். இன்னைக்கு நாள் முழுக்க ஆ ஏதாவது முடிவு எடுக்கிறதா இருந்தா, தெளிவா இருந்தா எடுங்க. இல்லன்னா தள்ளி போடுறது நல்லது. ஆ முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க, நெருங்குங்க, புதுசானவங்க யாரா இருந்தாலும் பேசுறதுக்கே உங்களுக்கு தயக்கமான மனநிலை ஏற்படுற மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் உங்ககிட்ட பயமும், பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இருக்கு. அதே நேரங்கள்ல எதிர்கால எண்ணங்கள் குறித்து எதிர்கால சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு. அத தவிர்க்க வேண்டியது அவசியம். தூர அதாவது பயணங்கள் பார்த்தீங்கன்னா, வெளியில ரொம்ப லாங்கா போற மாதிரி இருக்கும். அதனால அலைச்சலும், டென்ஷனும் உண்டாகுற மாதிரி இருக்கு. பண விஷயத்துல ரொம்பவே கவனம். பொறுப்புகள் காரணமா கையிருப்பு குறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
உறவினர்கள் மூலியம் உதவி கிடைக்கும். இருந்தாலும் அது பத்தாது. முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையா செயல்பட்டீங்கன்னா, பிரச்சனைகள தவிர்க்கலாம். உங்ககிட்ட வந்து தன்னம்பிக்கையும், உறுதியும் அவசியமா தேவைப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வெளியூர்ல இருந்து வர வேண்டிய பணம் வரத்துக்கு தாமதமானாலும் வந்து சேரும். முடிஞ்சா நாள பொறுமையா கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. பிரச்சனைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வேலைகள திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்லது. வேலை விஷயமா பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். கவனமா அ எல்லாத்தையும் பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். உங்களோட காதலிக்கிறவங்களுக்கு பெற்றோரோட எதிர்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகள பொறுமையா சமாளிங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் அவசர முடிவு எடுக்காம இருக்கிறது கும்பராசிங்களுக்கு இன்னைக்கு நல்லது. தொணக்கிட்ட பேசும்போது வாக்குவாதங்கள, விவாதங்கள தவிர்த்துருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் பெரிய பிரச்சனைகள் ஆகி அது சில அ ரொம்ப சீரியஸா போறதுக்கு உண்டான வாய்ப்பா அமையும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு நல்ல பலன்கள் கிடையாது. வரவு இருக்கு. ஆனா கூடுதலான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு. வீட்ல எதிர்பாராத விதமா மருத்துவ செலவுகளும் உங்கள ரொம்பவே பதட்டமாக்குற மாதிரி இருக்கு. குடும்ப பொறுப்புகள் காரணமா வீண் விரயங்கள் ஆகுற மாதிரி இருக்கும். செலவுகள கண்காணிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கிற மாதிரி இருக்கு. பல்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த கவனமா பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல பலன் தர விதமா இருக்கும். அத தொடர்ச்சியா செஞ்சீங்கன்னா நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 9, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிலிருந்து 7 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு தங்கையா இருக்கு. கும்பராசிக்காரங்க நாள பொறுத்தளவுக்கு பொறுமையும், நிதானமும் இருந்தா மட்டுமே நாள் உங்களுக்கு அமைதியா போக வாய்ப்பு இருக்கு. கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி, கடைசி ராசினா மீன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு மீடியமான ஒரு நாளுன்னு சொல்லலாம். கலவையான நாளுன்னு சொல்லலாம். ஆ சில விஷயங்கள்ல செய்யக்கூடிய காரியங்கள்ல திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, திருப்தி கிடைக்கும். இல்லன்னா வந்து ஆ தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு பொறுமையாவும், கவனமாவும் இருக்க வேண்டியது அவசியம். உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு இல்லாத உணர்வு அதிகமா இருக்கு. அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணுங்க. உங்கள நீங்களே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிட்டு நாள கொண்டு போங்க. அது மூலியமா உங்களுக்கு கொஞ்சம் நாள் வந்து சுமாரா போக வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல பெரிய பிரச்சனைகள் இருக்காது. தான தர்மம் செஞ்சீங்கன்னா, மனசுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியும், நிறைவும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. வெளியூர் பயணமோ, வெளிநாட்டு பயணமும் போறதுக்கு உண்டான வாய்ப்புக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு தேவையான குடும்பத்துக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கறதுக்கும், அது மூலியமா செலவுகள் அதிகமாகுற மாதிரி இருக்கும். கவனமா செலவுகள கையாள வேண்டியது அவசியம். வியாபாரம் பொறுத்தளவுக்கு லாபமும் இல்லாம, நஷ்டமும் இல்லாம சுமாரா போக வாய்ப்பு இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள் அதிகமா இருக்கும். அதே நேரங்கள்ல மேலதிகாரிகள் கிட்ட இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. அது எதையும் வருத்தப்படாத, கவலைப்படாம உங்களோட வேலைகள நீங்க கவனமா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. தேவையில்லாத மன வருத்தத்தையும், குழப்பத்தையும் வேலையில போட்டு கவனக்குறைவு ஏற்பட்டு, வேலைகள்ல தவறுகள் ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். முடிஞ்சா எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி பெர்ஃபெக்ட்டா செஞ்சீங்கன்னா, பிரச்சனைகள் அதிகம் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்க கிட்ட இருக்கிற மாறுபடும் மனநிலை, அதாவது குழப்பங்கள் எதுவும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ அதே மாதிரி காதலர்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. 2 பேருக்குள்ளேயும் காதலரா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், இன்னைக்கு சூடான வாக்குவாதத்தில ஈடுபடக்கூடிய ஒரு நாள். அது உறவுல இனிமைய கெடுக்கிற மாதிரி இருக்கும். புரிதல் அதிகப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. மனசு விட்டு பேசி பிரச்சனைகள தீர்க்க முயற்சி செய்யுங்க. மேலும் மேலும் பேசி வாக்குவாதம் பண்ணி பிரச்சனைகள பெருசாக்காதீங்க. ஆ பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு பணம் இருக்கு கையில. ஆனா பண இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செலவுகள கண்காணிக்க வேண்டியது அவசியம். அதே நேரம் பணத்த கையாளும்போது ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். பண விஷயத்துல விட்டு குடுத்து போறதும், அ எந்த ஒரு அவசரப்பட்டு வார்த்தைகள் விடாம இருக்கிறது நல்லது. எந்த ஒரு முடிவும் எடுக்காம, பணம் சம்மந்தமா எந்த ஒரு விஷயமும் செய்யாம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாட்டுல ரொம்பவே கவனம். ஆரோக்கியமான உணவ சரியான நேரத்துல சாப்பிட்டீங்கன்னா நல்லது. இல்லன்னா அலர்ஜியோ இல்லன்னா அஜீரண கோளாறோ ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களோட ஆரோக்கியத்துல நீங்க தான் கவனமா இருக்கணும்.
கண்டதெல்லாம் சாப்பிட்டு வயித்த கெடுத்துக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8, அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட நேரம் மாலை 2 மணியிலிருந்து 3 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அத்தையாருக்கு. நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்றது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு போடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு முன்னாடி 6 ராசிக்கான மாத ராசி பலன் போட்டிருக்கு. உங்கள் ராசிக்கு தேவைன்னா அந்த ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரங்களில் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க. லைக் பண்ணுறவங்க எல்லாமே ஹைப்புன்னு ஆப்ஷன் போட்டிங்கன்னா அது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அடுத்த வார ராசி பலன் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையில் வரும். அதையும் பார்த்து பலனடைங்க. இனிமேல் ஷார்ட்ஸ், அதாவது லக்கி டீட்டெயில்ஸோ இல்லைனா சின்ன ஷார்ட்ஸ்லாம் போடுறதுக்கு வாய்ப்பில்ல. எல்லாமே வீடியோவாக தான் வரும். அதை பார்த்து பலனடைங்க. நிறைய வியூவர்ஸ்க்கு, நிறைய தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை. புதுசாக சில விஷயங்களை முயற்சி செய்யலான்னு முடிவு பண்ணிகிட்டு இருக்கோம். அதே நேரங்களில் உங்களோட சுயஜாதகம் பார்த்து உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தவும் நாங்கள் தயாராக இருக்கோம். அதுக்காகவும் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லா வீடியோலையும் இருக்குது. உங்களோட ஆதரவுக்கு நன்றி, வணக்கம்.